நிறைய பேருக்கு 90% இந்த மாதிரி மேல் பிரெஸ்ட் என்லார்ஜ் ஆகி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜன் லெவல் இம்பேலன்ஸாக இருக்காது. அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான் லெவல் நார்மலாக இருக்கும். பட் ஆனால் ஈஸ்ட்ரோஜனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெருசாக இருக்கவங்களுக்கு அவங்களோட நெஞ்சில் இருக்க ஹேரும் பெருசாக வளர்ந்துருக்காது, பியர்ட் ஹேரும் பெருசாக வளர்ந்துருக்காது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு பால்னஸும் இல்லாமல் இருக்கும். அது ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் டாமினண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த மேல் பால்னஸ் வருது. ஈஸ்ட்ரோஜன் டாமினண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி மேல் பால்னஸ் ரொம்ப இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கிளினிஷியன்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதை கிரேட் பண்ணுவாங்க. அந்த காம்பு கருவளையம் மட்டும் புடச்சிருந்தா அதை ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து அந்த சுற்றி இருக்கிற டிஷ்யூ பெருசாச்சுன்னா கிரேட் 2. பட் ஆனால் இந்த கிரேட் 2ல் காம்பு கருவளையம் அது இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே இறங்காது. மார்பகம் பெருசாக ஆக ஆக ஸ்கின்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் குறைச்சிங்கன்னா அந்த காம்பும் கருவளையும் கீழே இறங்குது. அந்த கருவளையும் கீழே இறங்கும் போது கிரேட் 3 அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்.